அவங்க வீட்டை விட்டு போனா நீங்க என்ன செய்வீங்கன்னு செக் பண்ணதான் அவங்கள யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போக. முதல்ல அவங்க மறுத்தாலும் நான் கட்டாயப்படுத்தினதுனால ஒத்துக்கிட்டேன். என் பொண்ணு லட்சுமி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அப்படியா அத்தை? நல்ல விஷயம் சொன்ன உங்களுக்கு தேங்க்ஸ் அத்தை. அவதான் என் உசுரு. அந்த தங்கமாதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. இக்காரணத்தை கொண்டும் நீ இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. அம்மா, இது லட்சுமியோட வீடுமா. இந்த வீட்டை விட்டு லட்சுமி எங்க போக போறா? நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்கம்மா. இல்லடா, சில சமயம் மனசு சொல்றது பலிக்கும். மனுஷங்க வாழ்க்கை நிலை இல்லாதது. யாரு எந்த நேரத்துல மாறுவாங்கன்னு தெரியவே தெரியாது. நம்ம கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த தங்கம் நம்மளை விட்டு போயிடுவான்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? என்ன நடந்தது? நம்ம கண்ணு முன்னாடியே அவ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. அவ போனது அவளோட ஆசை இன்னும் என் மனசுல இருக்கு. தான் அண்ணனுங்க அண்ணிங்களோட ஜோடியா இருக்கிற போட்டோங்களை வரிசையா இந்த வீட்டுல மாட்டி வைக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. போட்டோல சேர்ந்து இருக்கிற மாதிரி எப்பவுமே எங்க குடும்பம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. அது நடக்கணும். அம்மா, உங்க ஆசையை லட்சுமி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? லட்சுமி அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாமா? அது எனக்கு தெரியும். இருந்தாலும் லட்சுமி, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு லட்சுமி. சத்தியம்னா எதுக்கு? இனிமே நீ பொய்யா கூட இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூட லட்சுமி. இந்த அத்தை உனக்கு வேணும்னா சத்தியம் பண்ணு. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே அவ கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஐயோ, அதை மட்டும் நீ எப்படியாவது நடத்தி வச்சிரு. அத்தை உங்ககிட்ட என்ன சாவி குத்திய கேட்டாங்க? சத்தியத்தை தானே கேட்டாங்க. சத்தியத்தை பண்ணு லட்சுமி. சத்தியம் பண்ணு லட்சுமி. நீ ஆசைப்பட்ட வெற்றியை உன் கூட நான் சேர்த்து வைப்பேன். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அம்மா கேட்டா உதவி பண்ண மாட்டீங்களா? சத்தியம் பண்ணுங்க. உன்னைத்தான் பொண்ணா நினைச்சு சத்தியம் கேக்குறான். சத்தியம் பண்ணி கொடு லட்சுமி. சத்தியம் பண்ணி கொடுப்பா. என்ன யோசிக்கிற? இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது லக்ஷ்மியோட வீடு. லக்ஷ்மி வந்தாச்சு. இது சத்தியம். சந்தோஷம் தானே?
கடவுளே, எப்படியும் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்ச நந்தினியை இங்கேயே இருக்க வச்சுட்டேன். இங்க இருந்து என்ன வெற்றி கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம அவ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க நீதான் அருள் புரியணும். எங்க அம்மாவுக்கு வேற நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். நீதான் காப்பாத்தணும். லட்சுமி, நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதா அத்தை சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அத்தைக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன். நந்தினியும் வெற்றியும் ஒண்ணு சேரணுன்ற உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட என்னாலதான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியும். சின்ன வயசுல இருந்து நான் உன்னை எப்படிலாம் லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? உன் கூட ஸ்கூல் டைம்ல பேசும்போது எங்க அப்பா எனக்கு முதுகுல சூடு போட்டிருக்காரு. அந்த தழுமை நான் அடிக்கடி தொட்டு பார்த்துப்பேன். அப்பெல்லாம் உன் ஞாபகம் வரும். அதான் இத்தனை வருஷம் ஆகியும் நான் உன்னை விடாம லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் லட்சுமி, உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. நான் உன் மேல எதுக்காக உயிரா இருக்கேன்னு இந்த கிஃப்டை பார்க்கும்போது உனக்கே புரியும். இந்தா. இந்தா. என்னாச்சு? செருப்பு அறுந்துடுச்சு. அப்படியா? சரி, இந்தா என் செருப்பை போட்டுக்க. நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்டடா. நான் கூட லக்ஷ்மி வெளியே போகும்போது நீ எதுவுமே செய்யலன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆனா படத்துல கடைசியில ஹீரோயினை காப்பாத்துற ஹீரோ மாதிரி அம்மாவை எழுப்பி லக்ஷ்மியை வீட்டுல இருக்க வச்சுட்ட. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நம்பி வந்த பொண்ணை கரெக்ட் பண்ண துப்பு இல்ல. உனக்கெல்லாம் நந்தினியை கல்யாணம் பண்ண ஆசையா? உண்மையிலேயே நீ நந்தினியை கல்யாணம் பண்ணியிருந்தா நமக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் தேவதாஸ் மாதிரி வாழ்ந்திருப்பேன். ஆனா நீயே உன் வாயால ஜாக் பாட்டை எனக்கு கொடுத்துட்ட. அதிர்ஷ்ட லட்சுமியை அடையாம நான் விட்டுடுவேனா? இது பார், என்னை யாரு வில்லனா நினைச்சாலும் நந்தினி எனக்கு தான். என்னடா? அண்ணா, இன்னைக்கு லட்சுமி வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு அம்மா சத்தியம் வாங்கினாங்க தெரியும்ல? அதுக்கு யார் காரணம்? அம்மா ஏற்கனவே கண்ட கனவை நினைச்சு லக்ஷ்மி கிட்ட சத்தியம் கேட்டாங்க. அம்மா பேச்ச மீற முடியாம சத்தியம் பண்ணிட்டா. அதான் இல்ல, அம்மா லக்ஷ்மி கிட்ட சத்தியம் வாங்கினதுக்கு காரணம் நான் தான். என்னடா சொல்ற? சொல்றேன். அம்மா, அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போனதை நான் கனவு கண்டல. அது பலிக்க கூடாதுன்னு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்ப்பா. அம்மா, நீங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க. அந்த சாமியும் வரம் கொடுக்கறேங்குது. ஆனா வரம் வாங்குறது யாரு? நீ என்ன சொல்ற? அம்மா, சின்ன நீ என் பேச்சு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே துணிஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? டேய், ஏன் லக்ஷ்மி அப்படிலாம் செய்ய மாட்டாடா. இப்ப அவ வெளியில போனதே நான் சரியாயிட்டனா இல்லையான்னு பாக்கதானே. அவ ரொம்ப நல்லவடா. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கா. தல தீபாவளிக்கு கூட தான் பிறந்த வீட்டுக்கு போகாம நம்ம வீடுதான் அவ வீடுன்னு நினைச்சிருக்கா. அப்படிப்பட்டவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாடா. அம்மா,
நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளு. உலகத்திலேயே தாய் பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை உலகமே கெட்டவன் சொன்னாலும் அவனை பெத்த தாய் அவன் மேல தப்பில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்படி சொல்ற நீங்களே என்னை வீட்டை விட்டு போ, என் முகத்திலேயே முழிக்காதன்னு என்னை பார்த்து சொல்லல? மா, பதில் சொல்லுங்கம்மா. அது அப்போ தங்க என்னை விட்டு போக காரணம் நீதான்னு உன் மேல கோவத்துல இருந்த. அம்மா, பெத்த தாயே தாம் புள்ளைய வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு சூழ்நிலை காரணமா இருந்துச்சு. அதே மாதிரி வேற ஒரு சூழ்நிலை வந்தா சின்ன நீ வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் இப்ப என்ன பண்ணணுங்கிற? இத பாருங்க, சின்ன நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சத்தியம் வாங்குங்க. உங்க பேச்ச மதிக்கிற அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா எந்த காரணத்துக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எப்படி என் ஐடியா? நல்லதா இருக்கு. லக்ஷ்மி கிட்ட சத்தியம் வாங்கணும், அதானே? வாங்குறேன். இதனாலதான் அம்மா லக்ஷ்மி கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. டேய், அறிவாளின்னு நிரூபிச்சிட்ட. லக்ஷ்மிய இந்த வீட்டு விட்டு போகாம தடுத்த நீ எப்படியும் என்னையும் அவளையும் சேர்த்து வைப்பன்னு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு நீ இருக்கும்போது என்னடா கவலை? நான் வரேன். அம்மாவை நம்ப வச்சேன், உன்னையும் நம்ப வச்சேன். அடுத்து நந்தினி தான் எனக்கு முக்கியம்னு அவளுக்கும் புரிய வைப்பேன். டே சக்தி, நந்தினி உனக்கு வேணும்னா யாரு குறுக்க வந்தாலும் அடிச்சு தூக்கி எறிடா. யாரு? ஓ, வெளியே போகும்போது உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு தானே போவ? இரு, கூப்பிடுறேன். கோட்டீஸ்வரி, கோடீஸ்வரி. என்னடா? ஓ, இந்துவ சொல்றியா? இந்து, இந்து, பரவாயில்லையே, பொண்டாட்டி வந்த உடனே அவகிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. அத்தை, என்னத்த கூப்பிட்டீங்களா? இந்து, சரி இருங்க, நானும் கூட வந்து உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். சரியா? போயிட்டு வரேன்.
நான் சொன்ன தலையான மந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா நீ? அண்ணன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அப்போ மத்தவங்களை பிரிக்கணுங்கிற எண்ணம் தோணவே தோணாது. வட்டா? நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது லக்ஷ்மியோட வீடு. இந்த பேக் இங்க இருந்தாதான் அவளுக்கு ஊருக்கு போகணுங்கிற நினைப்பே வரும். இத முதல்ல எங்கேயாவது தூக்கி வீசுவோம். லக்ஷ்மி, இப்ப எதுக்கு கீழே படுக்க போற? பெட்லயே படுத்துக்கோ. இதோ பாரு லக்ஷ்மி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ என்ன செஞ்சாலும் நான் ரவுடி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன். அப்ப எதுக்கு நான் வீட்டை விட்டு போகும்போது ரவுடி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க? நீங்க அப்படி சொன்னதுனால தானே நான் மறுபடியும் இங்க வந்தேன். அப்ப மட்டும் நான் அப்படி சொல்லலன்னா நீ என்னை விட்டு போயிருப்ப. அதுக்காக தான் போய் சொன்னேன். அப்போ போய் சொல்லி ரவுடி லட்சுமியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க, அப்படிதானே? அவதான் என்னை விட்டு எப்போ விலகி போயிட்டா. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்ல, உனக்கு எல்லாம் புரியதான் செய்யுது. இருந்தாலும் நீ அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால அவளுக்காக நீ என்னை விட்டு விலகுற. அதுதான் உண்மை. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை வெற்றி. இல்ல, உனக்கு மேல அன்பு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. நம்ம 2 பேரும் சென்னையில எப்படி எல்லாம் இருந்தோம். அன்னைக்கு நீ காணாம போனப்போ நான் எப்படி எல்லாம் துடிச்சு போனேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியா? வெற்றி, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணா, மாமா, அத்தைன்னு எல்லாரோட பாசமும் எனக்கு கிடைச்சது. இத கொடுத்தது ரவுடி லக்ஷ்மி. அவ என்ன நம்பி இங்க விட்டுருக்கா. அவளுக்கு நான் துரோகம் செய்ய விரும்பல. இது ஏன் நீ எத்தனை தடவை சொல்லுவ? நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இனிமே நீ என்ன செஞ்சாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு ரவுடி லட்சுமி வேண்டாவே வேண்டாம். எனக்கு நீ தான் வேணும். நாம நடிக்கிற விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு மட்டும் யோசி. லக்ஷ்மி, இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. சக்தி, காஃபி. என்ன சக்தி அப்படி பாக்குறேன்? ஒண்ணும் இல்ல. காஃபி. எவ்வளோ அழகா இருக்கா. சக்தி, ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல அத்தை என்கிட்ட எதுக்கு வீட்டை விட்டு போனேன்னு காரணம் கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துல நீ தான் என்ன காப்பாத்தின. அதுக்கு தான் தேங்க்ஸ். ஆனா இப்போ என் நிலைமை உனக்கு புரியாது. நான் எதுக்கு வீட்டை விட்டு போனேன்னு உனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு தெரியும் நந்தினி, எல்லாமே எனக்கு தெரியும். நீ செஞ்ச உதவிக்கு அப்பவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப சொல்லிட்டேன். நீங்களும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன நம்பினா எந்த காரணத்துக்காக நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப சொல்ல முடியாது. நீயே தெரிஞ்சுப்ப. சக்தி, என்ன இது?